குழந்தையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு செல்லும். ஏனெனில் குழந்தையின் உயிரை பறிக்க தேடியவர் இறந்து போனார்கள் என்றார். மத்தேயு 2:20. கடவுள் தொடர்ந்து தான் திட்டமிட்ட பணியை செய்வதற்காக முனைந்து கொண்டிருக்கின்றார். காரணம், உலகத்தை மீட்பதற்காக பணி துவக்கப்பட போகிறது. மக்களை மீட்பதற்கான பணி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலே செய்யப்பட போகிறது. அதற்கு அவரை பாதுகாக்க வேண்டும். இப்பொழுது எவரெல்லாம் குழந்தை இயேசு கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ, திட்டமிட்டார்களோ, அவர்களே இல்லாமல் போனார்கள். இறைவார்த்தை கீழ்ப்படிந்து எகிப்துக்கு சென்ற யோசேப்பு இப்பொழுது கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கின்றார். நீ இப்பொழுது இஸ்ரேலுக்கு போகலாம். அங்கு சொல்லப்படுகிறது, நீர் எழுந்து குழந்தையும் அந்த தாயும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு செல்லும். ஏனெனில் குழந்தையின் உயிரை பறிக்க தேடியவர்கள் இறந்து போனார்கள். கிபி 1ஆம் நூற்றாண்டு மக்கள் மத்தியிலே பல்வேறு வேதனைகளை கொடுத்த நாடாக இருந்தது. இந்த ஆட்சியானது துன்புற்று காணப்படுகிற ஒன்றாகவே இருந்தது. இந்த பரிசுத்த குடும்பமும் இதிலே பாதிக்கப்பட்டது. கொடூரமான ஆட்சி வருகின்ற பொழுது எவருமே தப்பிக்க முடியாது என்பதை பார்க்கின்றோம். உலக இரட்சகரையே கொலை செய்த மக்கள்தான் இஸ்ரேல் நாட்டு மக்கள். அது துணை போனது ரோம அரசு. பரிசுத்த குடும்பத்தையே துன்புறுத்தவும், குழந்தையை அழிக்கவும் இந்த ஏரோது முயற்சிக்கின்ற பொழுது கடவுள் குழந்தையை காப்பாற்றுகிறார். திட்டம் நிறைவேற வேண்டும். டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி குற்றமில்லா பாலர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அதாவது ஏரோது சட்டத்தினாலே கொலை உண்ட 2 வயதுக்குட்பட்ட ஆண் குழந்தைகள் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி சிறப்பு வழிபாடு நடத்தப்படுகிறது. அந்த வழிபாடு வழியாக குழந்தைகளை நினைவு கூறுகின்றோம். குழந்தைகள் மட்டுமல்ல, அந்த குழந்தைகள் மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் எந்த வகையிலெல்லாம் குழந்தைகள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ, குழந்தைகள் வேதனையோடு வாழ்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கை அச்சுறுத்தப்படுகிறதோ, அங்கெல்லாம் திருச்சபையானது பணியாற்ற அழைக்கப்படுகிறது. திருச்சபை கடவுளுடைய கருவி, இதனுடைய பிரதிநிதி. நமது பணி என்ன? மக்கள் பாதுகாக்கப்பட, மக்கள் அமைதியாக இருக்க. அதையெல்லாம் எப்படி நிறைவேற்றப்பட முடியும்? வசனத்தை சார்ந்திருந்தால் மாத்திரமே, வசனத்துக்கு பயந்திருந்தால் மாத்திரமே. எனவே இவற்றெல்லாம் எழுதுகின்ற மத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே எகிப்தில் இருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்பதாக ஓசியா சொன்ன வார்த்தையை இங்கு நினைவுறுத்துகின்றார். ஓசியா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை இடம்பெற்றிருக்கிறது. அதன்படியாக பார்க்கிறோம், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். எகிப்து நாட்டில் இருந்து குமாரனை வரவழைத்தேன். அதை இப்பொழுது ஓசியா சொன்ன வார்த்தையை மத்தேயு இங்கு எழுதி காண்பிக்கின்றார். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. பாருங்கள், எந்த அளவுக்கு மத்தேயு நமக்கு இந்த வார்த்தையை வழங்குகிறார். வார்த்தையை படிக்கின்றவர்கள் தெளிவடைய வேண்டும், வரலாற்றை புரிந்து கொள்ள வேண்டும், உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்து பிரிவு நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், இறைவனுடைய திட்டத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காகவே நாம் தெளிவடைந்து அரசு கட்டப்பட நாம் அர்ப்பணித்தல் வேண்டும். இதையெல்லாம் நமக்கு இன்று கடவுள் அறிவுறுத்துகின்றார். இறைவனுடைய திட்டமானது நம் மூலமாக நிறைவேற்றப்படுவது கட்டாயமாக்கப்படுகிறது. நாம் இறைவனுக்கு பதில் சொல்ல வேண்டும். இறையாட்சியை கட்டுவதற்கு நாம் தாமதித்தால், அந்த பணியை நாம் புறக்கணித்தால், இறைவனுக்கு நமக்கு தொடர்பில்லாமல் போய்விடும்.
கிறிஸ்தவர்கள் என்ற ஒரே தகுதி நமக்கு எப்பொழுது கிட்டுகிறது என்றால் இறைவார்த்தை கீழ்ப்படுகின்ற பொழுது. யோசேப்பு அனைத்து வார்த்தையிலும் கீழ்ப்படுகின்றான். மரியாளை சேர்த்து கொண்டு குழந்தை பிறக்கின்ற வரை சேராமல் இருந்து குழந்தைக்கு இயேசு என்று பெயர் வைக்கின்றார். மரியாவோடு பெத்லகேம் செல்லுகின்றார், பயணிக்கின்றார். மரியாவோடும் குழந்தையோடும் எகிப்துக்கு போகின்றார். பிறகு இறைவார்த்தை கீழ்ப்படிந்து மரியாவோடும் குழந்தையோடும் அவர்கள் இப்பொழுது நாசிரித்து வருகிறார்கள். கெய்ரோவிலே ஒரு அழகான ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கு நம்பப்படுகிறது குழந்தை இயேசுவும் மரியாவும் யோசேப்பும் தங்கியிருந்தார்களாம். அவர்கள் பயன்படுத்திய கிணறு அந்த ஆலய வளாகத்துக்குள்ளாக இருக்கிறது. அந்த கிணற்றில் தண்ணீர் இருக்கிறது, அதை இன்னும் பயன்படுத்துகிறார்கள். நான் அந்த ஆலயத்திற்கு 6 ஆண்டுகளுக்கு முன்பாக சென்ற பொழுது பல புகைப்படங்கள் எடுத்து வந்தேன். கடவுள் திட்டங்களை உருவாக்கி மக்களை மகிழ்விக்கின்றார். நாம் திட்டங்களுக்கு ஒத்துழைப்போம். அன்பு நிறைவாவது அன்புக்காக மகிழ்ச்சி அடைகின்றோம். இரு திட்டத்தில் நினைத்துக் கொள்ள ஞானத்தால் நிரப்பியறிடும். இறைமகன் இயேசு ஜெபக்கோடும் தாயின் தந்தைமா கடவுளே, ஆமென்.